ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஜிஎஸ்டி. எக்ஸம்ஷன் நம்ம கேள்விப்படுற வேர்ட்ஸ் தாங்க. என்னென்னா இப்போ சிஏ இன்டர்வியூ எடுத்துட்டோம்னா 60+ ஒரு பேப்பரில் எடுத்திங்கன்னா தட் இஸ் எக்ஸம்டட். நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் அந்த பேப்பர் எழுத தேவையில்லை. அந்த குரூப்பே ஃபெயில் ஆனாலும் நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் 60+ எடுத்த பேப்பர் எழுத தேவையில்லை. அப்படின்னா அந்த குரூப்பில் அந்த பேப்பர் இருக்குது, பட் நீ எழுத தேவையில்லை. அதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் போத் அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, பட் இங்கே சொல்லியிருக்கிறதுக்கு ஜிஎஸ்டி இல்லை. தட் இஸ் எக்ஸம் ஃப்ரம் ஜிஎஸ்டி. என்னென்னு புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லை, எதுலாம் எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்துட்டோன்னா நில் ரேட் ஆஃப் டேக்ஸ். நில் ரேட் ஆஃப் டேக்ஸ்னால் என்னென்னா ஜீரோ ரேட்டாக இருக்கும். நில் ரேட்னா என்ன, நில்னா என்ன, ஜீரோ தானே நில்லுன்னு சொல்லுவோம். அப்போ 0% டேக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஜிஎஸ்டி, அதை எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். அதாவது ஜிஎஸ்டி இல்லை. அதுக்கப்புறம் விச் மே பி ஹோலி எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். அது எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் மூலிமா ஏதோ மூலியமாக சொல்லியிருந்தாங்கன்னா அது எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஜிஎஸ்டின்னு எடுத்துக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நாட் டேக்ஸபிள் சப்ளைன்னு படிச்சிருப்போம். எதுலைனா சாப்டர் நம்பர் 2 படிச்சிருப்போம் சப்ளை. அதில் நான் டேக்ஸபிள் சப்ளைஸ்ன்னு படித்தோம். அது ஜிஎஸ்டிக்குள்ளேயே வராது. நாட் லேவபிள் டு த டேக்ஸ் அண்டர் சிஜிஎஸ்டி ஆர் த ஐஜிஎஸ்டி, அதுக்குள்ளேயே வராது அப்படின்னு படித்தோம். எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். எதுனா ஸ்பெசிஃபையாக சொல்லணும்னா பெட்ரோலியம் க்ரூட், ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட், அதைத்தான் நம்ம பெட்ரோல்னு சொல்லுவோம். நேச்சுரல் கேஸ், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல், இது எல்லாமே நம்மளுக்கு நில் ரேட்டர்னா 0% ஓகே. அதுக்கப்புறம் நான் டேக்ஸபிள் சப்ளைனா இங்கே சொல்லியிருக்கிறது மட்டும். அப்போ நம்ம எது டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா விச் மேபி ஹோலி எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ் அதுக்கப்புறம் நில் ரேட் ஆஃப் டேக்ஸ் என்னென்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் 0% தான் அதுன்னு தெரியும். அப்போ இது பிரச்சனை இல்லை. இதை மட்டும் நம்ம கிளியராக பார்க்கணும். இது போக வேறு எப்படியெல்லாம் எக்ஸம்ஷன் பண்ணலான்னா மேபி ப்ரொவைடட் இன் எனி ஆஃப் த ஃபாலோவிங் மேனர். எந்தெந்த மேனரில் பண்ண முடியும்னா எக்ஸம் டு த ஸ்பெசிஃபைட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷன். அவங்களே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸோ இல்லை டிரான்சாக்ஷனோ அதுக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோன்னா சர்வீசஸ் பை வே ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கோயிங் கன்சர்ன் ஆஸ் எ ஹோல் ஆர் இண்டிபெண்டன்ட் பார்ட் தேர் ஆஃப். கோயிங் கன்சர்ன் பேசிஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க உங்களோட பிஸ்னஸை, அது பாதியவோ இல்லை ஃபுல்லாகவோ அப்படி பண்ணிங்கன்னா அது எக்ஸம்ஷன். அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை. இப்போ என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஓகேவா. அதை இப்போ நான் மிஸ்டர் ஏ ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டுருக்காரு. அதை பாதியாவோ ஃபுல்லாவோ மிஸ்டர் பி கிட்ட கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஸ்னஸோட வேல்யூ ஒரு 1 lakhன்னு வச்சுக்கோ எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு கொடுப்பாரா? இல்லை, அப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை. அதுக்கு எக்ஸம்ஷன். சர்வீசஸ் பை வே ஆஃப் லோடிங், அன்லோடிங், பேக்கிங், ஸ்டோரேஜ் ஆர் வேர் ஹவுசிங் ஆஃப் ரைஸ். வேர் ஹவுசிங் ஆஃப் ரைஸ் வர்றது என்ட்ரி நம்பர் 24 இருக்கும். என்ட்ரி 24. அப்போ இது ரைஸ்க்கு மட்டும்தான் எக்ஸம்டடா அப்படின்னா என்ட்ரி 24 ரைஸுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதே என்ட்ரி 54 அதில் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிற லோடிங் அண்ட் லோடிங் பேக்கிங்கெல்லாம் எக்ஸம்டட்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று டீட்டெயில்டாக பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் சர்வீசஸ் பார்க்கும்போது அதுக்கான எக்ஸம்ஷன்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸம்ஷன் டு த ஸ்பெசிஃபைடு சப்ளையர். சில சப்ளையர் இருப்பாங்களா? சப்ளையர்னா யார்? இந்த குட்ஸை ப்ரொவைட் பண்ணுறீங்க, குட்ஸோ சர்வீஸஸோ இல்லை ரெண்டையுமே ப்ரொவைட் பண்ணுறீங்க சப்ளையர், அது தெரியும் தான். அவங்களுக்கு சில ஸ்பெசிஃபைடு குறிப்பிட்ட சப்ளையர்ஸ்க்கு மட்டும் எக்ஸம்ஷன்னு சொல்லியிருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா சர்வீசஸ் ப்ரொவைடட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது யூனியன் டெரிட்டரி ஆர் லோக்கல் அத்தாரிட்டி வேர் த கன்சிடரேஷன் ஃபார் சர்வீஸ் டஸ் நாட் எக்ஸிட் 5,000. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யூனியன் டெரிட்டரியோ லோக்கல் அத்தாரிட்டியோ ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, யாருக்கும் வேணாலும் இருக்கலாம். அந்த அமௌண்ட் 5,000க்கு மேலே போகலைன்னா அது எக்ஸம்டட். 5,000க்கு மேலே இருந்தால் டேக்ஸபிள் அண்டர் ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் இன்னொன்று சர்வீஸ் பை வே ஆஃப் அன் என்டிட்டி ரிஜிஸ்டர்ட் அண்டர் த செக்ஷன் 12AA அல்லது 12AB ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பை வே ஆஃப் த சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா ட்ரஸ்ட்டோ அந்த மாதிரி செக்ஷன் 12AA அல்லது 12ABயில் ஏதோ ஒரு சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்வீசஸ்லாம் எக்ஸம்டட். இதுவும் கீழே
கிளியராக பார்க்கலாம். எக்ஸம்ஷன் ரிலேட்டட் டு சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு தனியாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸம்ஷன் டு த ஸ்பெசிஃபைட் ரெசிபியன்ட். இப்போ வந்து ரெசிபியன்ட் வந்து ஸ்பெசிஃபைட் அவங்க சொல்லி இருக்கிற ரெசிபியன்ட்டுக்கு என்ன ரெசிபியன்ட்னா சர்வீஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்களா, சர்வீசஸோ குட்ஸோ அல்லது ரெண்டுமே ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸம்ப்டட். சப்ளையர் யாராக வேணாலும் இருக்கலாம், சர்வீஸ் ரிசீவ் பண்ணுறவங்க வந்து இவங்க சொல்லியிருக்கிற ஸ்பெசிஃபைடாக இருக்கணும். சர்வீசஸ் ப்ரொவைட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். யாருக்கு கொடுக்குறோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இவங்கள யார்? ரெசிபியன்ட் அப்படின்னா. யூனியன் டெரிட்டரி அண்டர் எனி இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் விச் டோட்டல் ப்ரீமியம் இஸ் பெய்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது யூனியன் டெரிட்டரி. அந்த ப்ரீமியம் யார் பே பண்ணுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது யூனியன் டெரிட்டரியோ பே பண்ணாங்கன்னா அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது யார்? ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கும். ரிசீவ் பண்ணுறவங்க யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யூனியன் டெரிட்டரி. ரிசீவர் தானே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசீவர் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரினா டோட்டல் ப்ரீமியம் பே பண்ணாங்கன்னா that is exempt from GST. Services provided to the central government, state government, union territory administration under any training program. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் விச் 75% ஆர் மோர் ஆஃப் த டோட்டல் கன்சிடரேஷன் இஸ் ட்ரான் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்கள 75% ஆஃப் மோர் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து அவங்க பாண்ட் பண்ணிக்கிறாங்க. வேறு யாரும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிக்கிங்க, நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கோம், நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் இது பண்ணுங்கள், அதுக்கு வந்து நாங்கள் 75% பேமெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னாங்கன்னா அது வந்து ஜிஎஸ்டி. அந்த ட்ரஸ்ட் வந்து 12AA அந்த மாதிரி எதுவும் இல்லை, சாதா ட்ரஸ்ட்டு சும்மா பேருக்கு இருக்குது. ரெண்டு கண்டிஷன் என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அது யூனியன் டெரிட்டரி ஏதோ ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலியமாக இருக்கணும். அது பேமெண்ட் வந்து 75% ஆர் மோர் இருந்தால் போதும். 80% வந்து அது கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் 20% எனி அதர் ரீசன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா 75% ஆர் மோர் இருக்குல்ல, ஸோ எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. எக்ஸம்ஷன் டு த ஸ்பெசிஃபைடு சப்ளையர்ஸ் அண்டு ஸ்பெசிஃபைடு ரெசிபியன்ட். இப்போ வந்து இவங்க யாருன்னா அவங்க சொல்லியிருக்கிற சப்ளையராக தான் இருக்கணும், அவங்க சொல்லியிருக்கிற ரெசிபியண்ட்டாக தான் இருக்கணும். அவங்களுக்குள்ள என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா தட் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. சம்டைம்ஸ் எக்ஸம்ஷன் இஸ் கிவன் ஒன்லி when activities or the transactions are carried out by the specified supplier for specified recipients only. Services by the employees state insurance corporation to persons governed under the Employees State Insurance Act 1948. Next வந்து services by National Pension Scheme Trust, National Pension System Trust to its members against consideration in the form of administrative fee. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பவர் டு கிராண்ட் எக்ஸம்ஷன் ஃப்ரம் டேக்ஸ். யாருக்கு வந்து இந்த எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கான பவர் இருக்குது அப்படிங்கிறது தான் செக்ஷன் 11 ஆஃப் த சிஜிஎஸ்டி ஆக்ட் அண்ட் செக்ஷன் 6 ஆஃப் த ஐஜிஎஸ்டி ஆக்ட் சொல்லுது. யாருக்கு இருக்கும்? கவர்மெண்ட் கிட்ட. வேர் த கவர்மெண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் இட் இஸ் நெசசரி இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஸோ டு டூ இட் மே ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில் பை நோட்டிஃபிகேஷன் எக்ஸம்ட் ஜென்ரலி எய்தர் அப்சல்யூட்லி or subject to such conditions as may be specified therein, goods or services or both of any specified descriptions from the whole or part of the tax leviable thereon with effect from such day as may be specified in such notification. ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலிமா இந்த குட்ஸோ இந்த சர்வீஸஸோ வந்து எக்ஸம்ட்னு சொல்கிறாங்க. அது எப்போ இருந்து எக்ஸம்ட் ஆகுனா அதில் வந்து சொல்லியிருப்பாங்க, அதுலேயே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க இந்த டேட்லேருந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னு இருக்கும். அந்த டேட்லேருந்து அது எக்ஸம்ட். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் என்ன சொல்லுதுன்னா சப்செக்ஷன் 2, where the government is satisfied that it is necessary in the public interest so to do it may on the recommendation of the council by special order. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது நோட்டிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்கிறது வந்து ஸ்பெஷல் ஆர்டர். இன் ஈச் கேஸ் அண்டர் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் an exceptional nature to be stated in such order exempt from payment of tax any goods or service or both on which tax is leviable. ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன? நோட்டிஃபிகேஷன் மூலிமா சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சொல்கிறது வந்து ஸ்பெஷல் ஆர்டர் மூலிமா சொல்லலாம். இது மூலிமா தான் எக்ஸம்ட் பண்ண முடியும். தேர்ட் சப்செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா த கவர்மெண்ட் மே இஃப் இட் கன்சிடர் நெசசரி ஆர் எக்ஸிபீடியன்ட் ஸோ டு டூ ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிளாரிஃபையிங் த ஸ்கோப் ஆர் அப்ளிகபிலிட்டி ஆஃப் எனி நோட்டிஃபிகேஷன்ஸ் issued under subsection 1
or order issued under the subsection to insert an explanation in such notification or order. அந்த நோட்டிஃபிகேஷன் ஆர்டருக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுங்களேன். எஸ் மேபி பை நோட்டிஃபிகேஷன் அட் த டைம் வித்தின் 1 year. எதுக்குள்ளே இருக்கணும்? வித்தின் 1 year இருந்துச்சுன்னா ஆஃப் தி இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அண்டர் சப்செக்ஷன் 1 ஆர் அண்டர் சப்செக்ஷன் 2 அண்ட் every such explanations have effect as if it had always been the part of the first such notifications or order as the case may be. ஓகேங்க, வித்தின் 1 yearக்குள்ளே ஒரு கிளாரிஃபிகேஷனோ அல்லது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எப்போ இருந்து எஃபெக்ட்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருப்பாங்களா, ஃபஸ்ட்டு சர்ச் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் ஆர்டர் அப்போ இருந்தே அது வந்து எஃபெக்ட் ஆகிற மாதிரி. எக்ஸாம்பிள் ஒரு டேட்டில் இருக்கும். இப்போ வந்து 1/1/2021 வந்து நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததெல்லாம் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கிளியராக சொல்லலாம். அதனால் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். நான் எப்போ கொடுக்குறேன்னா வித்தின் 1 yearக்குள்ளே ஏதோ ஒரு டேட். இப்போ வந்து 3/10/2021 இப்போது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதை வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணுறேன். அப்போ வந்து வித்தின் 1 year இருக்கா. அப்போ வந்து இது எப்போ இருந்து எஃபெக்ட்னா இந்த எப்போ ரெட்ராஸ்பெக்டிவாக இருக்கும். 1/1/2021 அப்ளிகபிள் ஆகிற மாதிரி. Explanation for the purpose of these sections where an exemption in respect of any goods or the services or both from the whole or part of the tax leviable thereon has been granted absolutely, the registered persons applying such goods or services or both shall not collect the tax in excess of the effective rate on such supply of the goods or services or both. இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போது அனலைஸ் பார்ப்போம்ல, அப்போ வந்து கிளியராக புரியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்சல்யூட்லி அப்படின்னா அதுக்கு வந்து டேக்ஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு டேக்ஸ் நீங்கள் வாங்கவும் கூடாது, அதுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எக்ஸம்ஷன் கேன் பி ஃப்ரம் ஹோல் ஆஃப் டேக்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த டேக்ஸ். இது வந்து பாதி மட்டும் எக்ஸம்டட் இல்லை ஃபுல்லாக எக்ஸம்டட் அப்படின்னு கூட இருக்கலாம். அந்த எக்ஸம்ஷன் எந்த மூலிமா சொல்லுவாங்க? நோட்டிஃபிகேஷன் ஆர் பை ஸ்பெஷல் ஆர்டர். அப்சல்யூட் ஆர் அன்கண்டிஷனல் எக்ஸம்ஷன்னா அது வந்து ஹோல் ஆஃப் த டேக்ஸ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு எது கலெக்டும் பண்ணக்கூடாது, டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வந்து டஸ் நாட் ஹேவ் ஆப்ஷன். அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. நீங்கள் கலெக்டும் பண்ணக்கூடாது, அதுக்கு பேவும் பண்ண தேவையில்லை. இது வந்து கண்டிஷன். அதை தான் அப்சல்யூட்னு சொல்கிறது. அதே இன்னொன்று இருக்குது, அது வந்து பார்ட் ஆஃப் த டேக்ஸ்னால் அந்த பார்ட் ஆஃப் த டேக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து யூ ஹேவ் நோ ஆப்ஷன்ஸ். ரிமைனிங் வந்து ஆஸ் யூஸ்வல் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே கண்டிஷ்னல் எக்ஸம்ஷன் இஸ் ஆப்ஷனல். கண்டிஷ்னல் எக்ஸம்ஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க சொல்லியிருப்பாங்க எக்ஸம்டட் இஸ் கண்டிஷ்னல்னால் நீங்கள் அதை வேணால் எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதை வந்து நீங்கள் ஆப்ஷனல்னால் உங்களுக்கு அந்த எக்ஸம்ஷன் நான் கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ணலாம், இல்லைனா வந்து அதுக்கு டேக்ஸ் வாங்கிட்டு ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர்ட் பர்சன் அவரோட ஆப்ஷன் தான். ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் வேர் டு அவைல் த சேம் ஆர் நாட். இப்போ அது கொடுத்துருந்த கிளாரிஃபிகேஷன் தான். அது 1 yearக்குள்ளே இருந்துச்சுன்னா எஃபெக்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு இருக்குல்ல, அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது கிளியராக புரியும். எக்ஸாம்பிள் நம்பர் 10. பிரின்சிபல் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 11/2017 சென்ட்ரல் டேக்ஸ் டேட்டட் 28/6/2017 came into force with effect from 1/7/2017. Thereafter, a new entry number 3 sub-entry 6 was inserted with effect from 21/9/2017. Subsequently, an explanation was also inserted with respect to entry number 3 sub-entry 6 by issue of a notification on 26/7/2018. வந்து இது எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க? 26/7/2018. அது வந்து வித்தின் 1 year இருக்கா பார்க்கணும். 29 எந்தெந்த டேட் பார்க்கணும்? 29/9/2017. அதுக்கப்புறம் 26/7/2018 வித்தின் 1 year இருக்கா? வித்தின் 1 year ஆஃப் த இன்சர்ஷன் ஆஃப் த என்ட்ரி 3 sub-entry 6. அப்போ எப்போ இருந்து இது எஃபெக்டிவாக இருக்கும்? இது எப்போ எஃபெக்டிவாக இருக்கும்? அப்போ இருந்து இதுவும் எஃபெக்டிவாக இருக்கும். இது அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் எஃபெக்டிவாக இருக்கும்.
ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் சொன்னப்போவே. Although the effective date mentioned in the notification which inserted said explanation was 27/7/2018, said explanation will be effect from the inception of entry 3 subentry 6 in notification, that is 21/9/2017 and not 27/7/2018. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்போ சொல்லியிருக்காங்களோ நோட்டிஃபிகேஷன் மூலிமா அப்போ இல்லை. ஏன்னா இது வித்தின் 1 இயர் அந்த ஃபஸ்ட் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்களா அதுலேருந்து 1 இயர்க்குள்ளே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவ் டேட் எப்போ இருந்துன்னா ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ சொன்னாங்களோ அதுலேருந்தே தான். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சிம்பிள் கான்செப்ட். இதனுடைய பேசிக்ஸ் இது தான் அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து இதெல்லாம் எக்ஸம் ஃப்ரம் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுமாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொன்றும் மெமரி வச்சு பண்ணிக்கணும். அது தவிர இதை வந்து ஃபுல்லாக ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ வந்து சும்மா சொல்லும் போது கேட்டிங்கன்னா கூட எக்ஸாம் அப்போ திடீர்னு பிளிங்க் ஆகும். ஓ இது வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து எக்ஸம்ஷன், இதுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக பார்க்கலாமா இல்லை வேறு சாப்டர் பார்க்கலாமா அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.